إن المسلمين والمسلمات والمؤمنين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பத்ரு போர்க்களத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு 3 முக்கிய காரியங்களை நாம் பார்த்தோம். அதில் 2 விஷயங்களை நேற்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய பாதக செயலை அந்த மக்கத்து காஃபிர்கள் செய்தார்கள். அதனால் அங்கே ஒரு நபியை இறைவன் அனுப்பினான் என்கிற ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அதே போன்று அறியாமை காலத்தில் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை அந்த மக்கள்கள் எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து வந்தார்கள் என்கின்ற ஒரு சம்பவத்தையும் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், பத்ரு போர்க்களத்திற்கு நடைபெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால், துன்பம், துக்கம், துயரம், வேதனை, வலி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த மக்கத்து மாநகரிலே சிறுக சிறுக அப்படியே அழைப்பு பணியை மேற்கொண்டு கொஞ்சம் நபர்களாக அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை சொல்லனா துயரங்களுக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள் ஆளாக்கினார்கள். அவ்வளவு அடி, அவ்வளவு வேதனை, ஒரு குடும்பமே பலியானது. சுமையார் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய கணவர் உயிர் நீத்தார்கள். காரணம் என்ன? இறைவன் ஒருவன் என்கின்ற அந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பழி தீர்க்கப்பட்டார்கள். நாமெல்லாம் இப்பொழுது இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கத்தில் பெருமையோடு அழகான ஒரு பூங்கொத்தோடு நாமெல்லாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இதற்கு பின்புலம் என்ன இருக்கிறது? பல வலிகள் இருக்கிறது, பல இரத்த சரித்திரங்கள் இருக்கிறது, பல உயிர் பலிகள் இருக்கிறது, பல வலிகள், வேதனைகள் நிறைந்து இருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு. எல்லாம் சொல்வார்கள், ஒரு பொருளுடைய அருமை என்பது அது இருக்கும்போது தெரியாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்கு பலதரப்பட்ட மக்கள்கள் தமது ரத்தத்தையே சிந்திருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு வலிமிகுந்த ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே அந்த மக்கத்து மாநகரிலே பாலைவனத்திலேயே தமது நெஞ்சு பகுதியில் அப்படியே அந்த பாறாங்கற்களை வைத்து சின்ன பிள்ளைகளிடத்தை கொடுத்து வீதிகளை அப்படியே இழுத்து செல்லப்பட்டார்கள். அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவ்வளவு வழிகளை அந்த சஹாபி சந்தித்தார்கள். கப்பாப் ரலியல்லாஹு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மளாம் அந்த தந்தூரி சிக்கனை சுடுவோம் அல்லவா, கம்பியில போட்டு அந்த மாதிரி கீழே நெருப்பை மூட்டி அந்த கம்பியில் பார்த்தாக்கா கட்டி போட்டுருவாங்க. கீழே நெருப்புடைய கங்கு மேலே போய் பட்டு அவருடைய உடலில் உள்ள சதையெல்லாம் அப்படியே கொழுப்பெல்லாம் உருகி கீழே ஊத்தும். அப்படியே அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பலவிதமான இன்னல்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் ஆளானார்கள். சஹாபாக்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களா சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் நம்முடைய இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பம் என்ன? ஒரு தந்தை என்பவர் என்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வரம் பார்க்க வேண்டும், நல்ல மணமகனை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று நாமெல்லாம் ஆசைப்பட்டு அழகான ஒரு திருமணத்தை நடத்தி வைப்போம். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர்வர்கள் அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய அபுல் அஹபுடைய 2 மகன்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய 2 மகள்கள் உம்மு குல்சும், ருக்கையா 2 மகளை திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்பொழுதுதான் வஹி வர ஆரம்பிக்கிறது. அழைப்பு பணியை அந்த மக்கத்து வீதிகளிலே அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படியே அழைப்பு பணியை மேற்கொள்கிறார்கள். அபுல் அஹப் வருகிறான். ஏந்து யாரிடத்திலே? அவருடைய 2 மகன்களிடத்தில் வந்து சொல்கிறான்,
உன்னுடைய இந்த முகம்மது என்பவர் நம்முடைய மூதாதை கொள்கையை அவர் மறுக்கிறார், அவர் நம்முடைய சிலைகளை வணங்குவதற்கு அவர் தடை போடுகிறார், அவர் புதிதாக ஒரு இஸ்லாம் என்கின்ற கொள்கையை அவர் இந்த மக்களிடத்தில் போதிக்கிறார், நீ இவருடைய 2 புதல்விகளையும் நீ வீட்டுக்கு அனுப்பவில்லை என்றால் உங்களோடு நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதருடைய 2 புதல்விகளும் தலாக் விடப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை அழைப்பு பணியை மேற்கொண்ட காரணத்தினால் 2 புதல்விகள் வாழ்க்கையேற்று நின்றார்கள் என்றால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்படியே அந்த மக்கா விட்டு சிறிது தூரத்தில் அபிதாலி பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பகுதியில் கொண்டு போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் தூதரோடு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர் அனைவரையும் ஊர் நீக்கம் செய்து விட்டார்கள். ஊர் நீக்கம் என்றால் 1 நாள் 2 நாள் 3 நாள் அல்ல, 3 ஆண்டுகள் அந்த பள்ளத்தாக்கில் வாழ்கிறார்கள். பொருளாதார தடை, உண்ண உணவு கிடையாது, எந்த உணவுமே அங்கு போக முடியாது. பொருளாதார தடை ஏற்படுத்தி விட்டார்கள். எந்த பொருட்களையும் கொண்டு போவதற்கு அனுமதி தர மறுத்து விட்டார்கள். யாராவது உணவு கொண்டு வர வேண்டும் என்றால் தமது அக்கல் பகுதியில் மறைத்து மறைத்து கொண்டு வந்தார்கள்ங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை. நம்மளாம் அப்படியே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த அளவுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நாம் படவில்லை. ஆரம்ப காலத்தில் தௌஹீத் சிந்தனையை இந்த மக்களிடத்தில் போதிப்பதற்காக பல கஷ்டங்களை பல சகோதரர்கள் பட்டிருப்பார்கள். நாம் இன்றைக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை துன்பத்தை படவில்லை. ஆனால் அந்த சத்திய சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதர்களும் எவ்வளவு சிரமத்தை தாங்கிக் கொண்டார்கள். இறுதியாக ஹிஜ்ரத் என்கின்ற பயணம், வீடை விட்டு, சொத்தை விட்டு, சுகத்தை விட்டு, இன்பத்தை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, அனைத்தையும் விட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள். இப்பொழுதுதான் இந்த பத்ரு போர்க்களம் நடைபெறுவதற்குண்டான ஆரம்பமாகின்றது. அல்லாஹ்வின் தூதர்களோடு சேர்ந்து அனைத்து இஸ்லாமிய சமூகமும் அப்படியே மதீனாவை நோக்கி எல்லாம் போயிட்டாங்க. அங்க போனதற்கு பிறகு இவர்களுடைய சொத்து அனைத்தையும் விட்டு சென்றார்கள் அல்லவா? அந்த மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டும் இந்த இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டும் அவருடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக, வணிகத்தை மேம்படுத்துவதற்காக ஷாம் தேசத்திற்கு பல சரக்குகளை பொருட்களை வாங்குவதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இந்த சம்பவம், இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு தெரிய வருகிறது. என்னுடைய பொருட்கள் அனைத்தையும் என்னை பிடுங்கிவிட்டு என்னை ஊரை விட்டு ஒருத்தர் துரத்தி விட்டான், அவன் என்னுடைய பகுதியை கடந்து வருகிறான் என்றால் நான் என்ன பண்ணுவேன்? எட்ரா வண்டி, எனக்கு அவனை தூக்கி கொண்டு விடுவேன் என்ற ஒரு சிந்தனை வருமா இல்லையா? அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படியே கிளம்புறாங்க. அந்த மக்கத்து பொருட்களை வாங்குவதற்காக ஷாம் தேசத்திற்கு சென்ற சஹாபியார் அபு சுஃபியான் தலைமையில ஒரு படை செல்கிறது. எல்லா பொருட்களையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அங்கேருந்து மதீனா தேசத்தை கடந்துதான் மக்காவுக்கு போக வேண்டும். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் சஹாபாக்களை அணுகிறார்கள். நம்முடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அபு சுஃபியான் தலைமையில் ஒரு கூட்டுப்படை ஷாமிலிருந்து மக்காவுக்கு போய் கொண்டிருக்கிறார். என்ன பண்ணலாம் சொல்லி ரசூலுல்லாஹ் கிளம்பி, அதாவது போர்க்களம் என்பது நாம் அவர்களை போய் போர் செய்வதற்காக இந்த பத்ரு போர் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த வணிக கூட்டத்தை வழிமறிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படை புறப்பட்டு போகிறது. அப்ப அபு சுஃபியான் என்ன பண்ணிட்டாரு? முஹம்மது அவர்கள் நம்ம மீது படையெடுத்து வருகிறார் என்ற சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனே மக்காவுக்கு ஒரு தகவலை தெரியப்படுத்தி விட்டார். யாருக்கு? அபூஜஹலுக்கு. உங்களுடைய பொருட்கள், எங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம், முஹம்மது அவர்கள் படை திரட்டி வருகிறார், உங்களுடைய பொருட்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீ ஆட்களை கூட்டிக்கிட்டு வா என்று அபு சுஃபியான் ஒரு தகவலை தெரியப்படுத்தி விட்டார். அவன் அபூஜஹல் என்ன பண்ணிட்டான்? அவன் 1000 ஆட்களை கூட்டிக் கொண்டு பத்ரை நோக்கி வந்துட்டு இருக்கான். அபு சுஃபியான் என்ன பண்ணிட்டாரு? அல்லாஹ்வின் தூதர்கள் வருகிறார்கள் என்ற சம்பவத்தை கேள்விப்பட்டு மதீனாவிலிருந்து அந்த பகுதியை கடக்காமல் வேறு ஒரு வழியாக ரூட்டை மாற்றி மக்காவுக்கு போயிட்டார். அவர் பத்திரமா மக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் அபூஜஹலுக்கு தகவலை தெரியப்படுத்துகிறார். எப்பா, நாங்கெல்லாம் பத்திரமா வந்துட்டோம், நீ என்ன பண்ணு, திரும்பி வந்துரு, நாங்க சேஃபா வந்தாச்சு, உங்கள் பொருட்கள் எல்லாம் பத்திரமாக எங்களிடத்துல இருக்கிறேன்னு சொன்னதும் அவன் என்ன பண்ண? அபூஜஹல், நான் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், இன்றைக்கு நானா முஹம்மதா என்கிற ஒரு கை பார்க்காமல் நான் வரமாட்டேன் என்று பத்ரை நோக்கி போய்கிட்டான். இப்பொழுதுதான் ஆலோசனை நடைபெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் உட்கார வைத்து ஆலோசனை கேட்கிறார்கள். நாம வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக வந்தோம்,
அவர்கள் தப்பித்து மக்கா போய்விட்டார்கள். அபூஜஹல் நம்மை தாக்குவதற்காக படையெடுத்து வருகிறான், என்ன பண்ணலாம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் கிளம்புங்க, இன்னைக்கு அவங்கள நம்மளும் பார்த்து போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறுறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுக்கவே இல்லை. அடுத்து உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் இன்னைக்கு அவங்களை வெட்டு உண்டு துண்டு பண்ணி விடுவான், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கண்டுக்கவே இல்லை. அப்பதான் அந்த அன்சாரி தோழர்கள் ஒரு சஹாபி சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள், ஆகா அல்லாஹ்வின் தூதர்கள் நம்மளுடைய கருத்துக்களை கேட்பதற்காக வெயிட் பண்றாங்க போல சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹ் ஈயான துருதி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதாக நான் நினைக்கிறேன், நாங்கள் அன்சார்கள் என்ன உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதாக நான் நினைக்கிறேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, லவ் அமர்தனா அன் நுகைல ஹல்பகர், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எங்களை இந்த குதிரைகளோடு போய் அந்த கடலுக்குள் நீங்கள் மூழ்குங்கள் என்று எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டாலும், ல அஹல்னஹா நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய பேச்சிற்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டோம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அப்படியே கடலுக்குள் போய் மூழ்குவோம் என்று ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு உரையை நிகழ்த்துகிறார். அடுத்து இன்னொரு சஹாபி எந்திருக்கிறார், மிக்தாத் இப்னு அப்ஸல் ரலியல்லாஹு அவர்கள். அந்த சஹாபி எந்திரிச்சு, யா ரசூலுல்லாஹ் லா நகூலு கமா கால கௌம மூசா, மூசா நபியிடத்திலேயே அந்த சமூகத்தார் என்ன சொன்னாங்களோ அது போன்று நாங்கள் உங்களிடத்தில் சொல்லிவிடுமோ என்று நீங்க பயப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. மூசா நபியிடத்தில் அந்த சமூகத்தார் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அந்த கொடுங்கோலன் ஃபிரௌனிடம் இருந்து அந்த மக்களை காப்பாற்றி கடலை பிளக்க வைத்து கரையை சேர்க்க வைத்தான். அடே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நகரம் இருக்கிறது, அங்கே நீங்கள் நுழையுங்கள், அங்கே கொடுங்கோலர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு போய் நீங்க சண்டையிட்டு அந்த நகரத்தை நீங்கள் கைப்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன செஞ்சிருக்கணும் அந்த மக்கள்? மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அற்புதத்தை கண்ணுக்கு முன்னாக பார்த்து விட்டா என்ன செய்யணும்? மூசாவை கிளம்புங்க, அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நாம் அந்த நகரத்துக்கு போவோம் என்று கிளம்பணுமா இல்லையா? ஆனா மக்கள் என்ன சொன்னாங்க? ஃபதஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, மூசாவே நீங்களும் உங்கள் இறைவனும் போய் சண்டை போடுங்க, இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்க இங்கேயே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய திமிரான வார்த்தை! அப்பதான் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பசுமை மாறாத காட்சியை, அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்திருக்கிறாங்க. எப்படி வீர தீரமா கிளம்பி போகணுமா இல்லையா? வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறேன், விபூதி எடுக்கிறேன், அதை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சாமியார் காலிலே விழுந்து கிடக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் நடக்காத அதிசயத்தை அப்பதான் கண்ணிற்கு முன்னாடி பார்க்கிறாங்க. கிளம்பி போய் சண்டை போடணுமா இல்லையா? நீங்களும் உங்கள் இறைவன் போய் சண்டை போடுங்க, நான் வேடிக்கை பார்க்க சொன்னதும் மூசா நபி அப்படியே வெக்ஸ் ஆயிட்டாங்க. ரப்பி இன்னிலா அம்லிக்கு இல்லா நப்சி வாகி, இறைவா எனக்கும் என்னுடைய சகோதரத்தை தவிர என்னால் வேற யாரையும் கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, இறைவா ஃபஃப்ருத் பைனனா பைன கௌமில் ஃபாசிகீன், இந்த அநியாய கூட்டத்திற்கும் எனக்கும் நல்ல ஒரு தீர்ப்பை சொல்றான்ல என்று அல்லாஹ் இடத்துல கைது விட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா? ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹின் அர்பஈன ஸனா, மூசாவே நீங்க எதையும் போட்டு மண்டல ஏத்திக்கிறாதீங்க, நீங்க கவலையப்படாதீங்க, இந்த கூட்டம் இந்த கேடுகட்ட கூட்டம் நாடே இல்லாமல் 40 ஆண்டுகள் நாடோடிகளாக சுற்றி திரிவார்கள், நீங்க எதையும் போட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் மூசா நபிக்கு வாக்களித்தான். அப்ப அந்த சஹாபி சொல்றார், யா ரசூலுல்லாஹ் இது போல் நாங்கள் உங்களிடத்தில் சொல்லிவிடுவோம் என்று நீங்கள் பயப்படுறீங்களா? வலக்கின் மாறாக நுகாத்திலு அன் யமீனிக், உங்களுடைய வலதுபுறம் நாங்கள் நிற்போம், வ அன் சிமாலிக் உங்களுடைய இடதுபுறம் நாங்கள் நிற்போம், வ பைன யதை உங்களுடைய முன்னால் நிற்போம், வ ஹல்ஃபக் உங்களை பின்னால் நின்று அந்த எதிரி படையிலோடு நேருக்கு நேராக நெஞ்சுமிர்த்தி நாங்கள் போர் செய்வோம் யா ரசூலுல்லாஹ், உங்களை விட்டு ஒருபோதும் நாங்கள் விரண்டு ஓட மாட்டோம் என்கின்ற வீர தீர ஒரு வசனத்தை சொன்னதும் அல்லாஹ்வின் தூதருக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு தலைவராக இருக்கக்கூடியவருக்கு இதுதானே வேணும். லட்சம் பேரை தொண்டராக வைத்திருக்கலாம், ஆனா ஒருத்தருமே கேட்கலனாக்க அந்த தலைவர் என்ன செய்ய முடியும்? அதுவும் இல்லாமல் இது சாதாரணமாக நான் யோசிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கணும். சாதாரணமா நம்ம எல்லாம் யாரும் என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாமா இல்லையா? தலைவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய உயிரையே கொடுப்போம்மா. தலைவர் பார்ப்பாரு, இவ்வளவு துடிப்பா இருக்கானே,
நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் தம்பி, ஒரு 1000 ரூபாய் காசு கொடுறான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? தலைவரே, உங்களை நான் கட்டளை இடத்தான் சொன்னேன், காசு கேட்க சொல்லிட்டு போனவன் 6 மாசம் கழிச்சா திரும்ப வருவான். அல்ல சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைத்த அந்த சஹாபாக்கள், அந்த தொண்டர் படை எப்படி வீர தீரமாக போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த பத்ர் போர்க்களம் என்பது நாம் நினைப்பதை போன்று சாதாரண ஒரு களமா? நம்ம இடத்துல ஒரு 1,00,000 பேரு, அங்கே 1000 பேரு, என்ன சொல்லணும் நமக்கு? அவங்க நம்மளை போட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா நம்ம இடத்துல 1,00,000 பேர் இருக்குமே. ஆனா பத்ர் போர்க்களம் எப்படி? நம்ம இடத்துல வெறும் 310 320 பேர் தான் நம்ம இடத்துல. ஆனா அவன் எதிரிப்படை எப்படி? கிட்டத்தட்ட 1000 பேரு. இன்றைய காலத்து போர் போன்ற அன்றைக்கு, இன்றைய காலத்துல ஒரு அப்படியே பட்டனை தட்டினா டப்பு 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 எல்லாம் காலி. நாளைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு சம்சா கிடைக்குமே தெரியல, ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க. ஆனா அன்றைய காலத்தில் எல்லாம் ஆட்களை வைத்துதான் தீர்மானிக்கப்படும். அவன் எப்படி வர்றான்? 1000 பேர் வர்றான். அந்த 1000 பேர் எப்படி போர் செய்யக்கூடிய ஜவான்களாக அப்படியே இளம் வட்டத்தை அப்படியே பொறுக்கி எடுத்து வந்திருக்கான் எல்லாமே. அந்த காலகட்டத்தில் ஒரு அறிவியல் வல்லுநர்கிட்ட கேட்டா, எப்பா இஸ்லாமிய படைகள் 300 பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் போர் செய்ய போறாங்களே, போய் ஜெயிச்சுவாங்களா அப்படின்னு ஒரு கருத்தை கேட்ட என்ன சொல்லுவாங்க? முஸ்லிம்களா கிறுக்கு போயிலுங்க, போய் சாக போறாங்க, அடிபட்டு சாக போறாங்கன்னு தான் சொல்லுவார்கள். ஏன்? அவன் 1000 பேரு, நம்ம வெறும் 300. அந்த 300 எப்படி? இங்க எல்லாம் ரிட்டையர்டான ஆட்கள், போர் செய்யக்கூடிய போர்படை தளபதி. அல்லாஹ்வின் தூதருடைய வயதுனா கிட்டத்தட்ட 55 வயசாயிருச்சு. போர்படை தளபதியுடைய ரைட் ஹேண்டர் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வயசு கிட்டத்தட்ட 50 கிராஸ் ஆயிருச்சு. இப்படி எல்லாமே நம்மளுக்கு மைனஸ். ஆட்கள் குறைவு, வாகனங்கள் குறைவு, எல்லாமே இங்க மைனஸ். அங்க எல்லாம் பிளஸ். அங்க பார்த்தா நல்ல வாகனம் இருக்கிறது, போர் கருவிகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது, குதிரை வாகனம் இருக்கிறது, அம்பெறியக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் தலைவரை வாங்க போய் சண்டை போடுவான், அவங்க நம்மளாம் பார்த்துக்கிறோம் என்று சொன்னால் அங்கதாங்க அவர்களிடத்து தான் ஈமானிய உறுதி இருக்கிறது. நம்ம என்ன பண்றான்? பத்ர் போர்ல வந்துருச்சுனாக்க ரமதான் பிறை 17 ஒவ்வொரு வருடமும் எல்லா பள்ளிவாசலும் சாப்பாட்டை போட்டு நல்லா சாப்பிட்டு தீனியை தின்னு வயிற்று தான் வளர்க்குறான். போருக்கு தயாராயிடுச்சு, எல்லா மக்களும் வந்தாச்சு. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நீதியையும் நேர்மையை பாருங்க. ஒட்டகம் இங்கே கம்மி, ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்வர்கள் நியமிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பங்கிற்கு பார்ட்னருக்கு யார் யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள், அபு லுபாபா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்துல பயணிக்கணும். அப்படியே போர்க்களத்தை நோக்கி பயணித்து போயிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த டேர்ன் முடிஞ்சு ரசூலை இறங்க வேண்டும். அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களும் மற்ற சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபகால நஹு நம்சி அன்க, நீங்க உட்கார்ந்துட்டே வாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்காக நாங்க 2 பேரும் நடந்து வரோம்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை பாருங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, ஓஹோ நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலிகளா? அல்லாஹ்வின் தூதருடைய பலத்துக்கு நிகராக யாரை சொல்ல முடியும்? கேட்கின்றார்கள், நீங்கள் 2 பேரும் என்னை விட வலிமை வாய்ந்தவர்களா? கேட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், வல அன பி அஹ்னா அனில் அஜ்ரி மின்கும், அதே நேரத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த நன்மை இருக்கிறது அல்லவா, அதை நான் பெறுவதற்கு உங்களை விட நான் குறைந்தவன் கிடையாது. நான் ஒவ்வொரு நடையாக நடக்கக்கூடிய அல்லவா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இறைவன் எனக்கு நன்மை தருவான் அல்லவா, அந்த நன்மையில் நான் இழந்துவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் மறுமைக்கான நன்மையாக பார்த்தார்கள், அதை கஷ்டமாக பார்க்கவில்லை. தலைவர் என்றால் இப்படி இருக்கணுங்க. சில தலைவர்கள் என்ன தமக்குன்னு ஒரு விதியை வகுத்து கொண்டு இப்படிதான் இருப்பேன், ஒயிட் காலர் அப்படியே அழுக்கே படாமல் நான் போஸ்ட் ஓட்ட மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், ஒன்லி வேலையை மட்டும் ஏவிட்டிருப்பேன்னு சொல்லி சொல்வார்கள். அப்படிப்பட்ட தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. உத்தம தூதரை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நீதி, நேர்மை. இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்க. போருக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க. 2 சஹாபி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வரும் பொழுது எங்களை மக்கத்து காஃபிர்கள் பிடித்து விட்டார்கள். அப்ப கேட்கிறாங்க, நீங்க இங்க முகமது இடத்துலனே போறீங்க சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல இல்ல நாங்க மதீனாவுக்கு போறோம்னு சொல்லி சொன்னோம். அவன் திரும்ப கேட்டா, இல்ல நீ முகமது இடத்துல போறேன்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை நான் மதீனாவுக்கு போறேன்னு சொல்லும் பொழுது, நீ எங்க வேணா போய்க்க, ஆனா முகமது அவர்கள் எங்களை எதிர்த்து போர் செய்வதற்காக ஆட்களை திரட்டி வரும் பொழுது
அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு நீ வந்து சண்டை போட வரக்கூடாது, ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு போன்னு சொல்லிட்டான். இவங்க பார்த்தாங்க இவன் விடுற மாதிரி இல்ல, சரி போ அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதரிடத்துல சொல்லும் பொழுது நாம இருந்து என்ன சொல்லியிருப்போம், அவன் கிடக்கிறான் கிறுக்கு பைய, அவன் சொன்ன ஒப்பந்தத்துல நிறைவேற்றிட்டா இருக்கிறான், நீங்க கிளம்பி வாங்க, ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையா இருக்கு, நம்ம ஏதாவது மாநாடு பொதுக்கூட்டத்துக்கு வாகனம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம், ஆளே வந்திருக்காது, ஏத்தி விடுறதுக்கு யாரும் வந்திருப்பாரு, அவரை தூக்கி போட்டு கொண்டு போயிடுவோம், பாய் நான் வழி அனுப்ப வந்தோம் பாய், அட வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு இல்லாம ஆள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யக்கூடிய காரியத்தை நம்ம செய்வோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்க, இன் ஸரீஃபா, நீங்கள் 2 பேரும் திரும்பி சென்று விடுங்கள், அந்த எதிரிகளிடத்திலே கொடுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஃபஸ்தைனல்லாஹு அலைஹிம், நாம என்ன ஆள் பலத்தை வைத்தா நாம வந்து சண்டை போட போறோம், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், இறைவனுடைய திருப்தியை கொண்டு, இறைவனுடைய உதவியை கொண்டு, இறைவனுடைய நாட்டத்தோடு நாம் சண்டை போட போகிறோம், நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டாம் என்று இந்த ஒரு முஸ்லிம் இன்னொருக்கு வாக்கு கொடுத்தால் ஒரு காலத்திலும் அந்த வாக்குறுதியை மீற மாட்டான் என்கின்ற சம்பவத்தை உலகிற்கு பறைசாற்றியவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்படியே போர்படை கிளம்பி பத்ரை நோக்கி கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் ஆடிய ஆட்டத்தை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين